ஐயா வணக்கம் ஐயா. நான் அம்பாறை மாவட்டம் பாண்டரப்பில் இருக்கிறேன். சீனிபட்டத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு காலையில் அடுத்த காலம் இழக்கிற நிலைமையில் இருக்கிறேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, ரொம்ப கஷ்டம், எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கேன். இந்த கச்சா நிலத்தை தான் இப்போ இந்த காலத்தை போகாட்டி வாங்கிருக்கேன். அதுவும் இப்போ நோன்பு காலம், அதுவும் விக்கி இல்லை. அக்கம் பக்கத்தாக்கள் ஒரு சில உதவிகள் செஞ்சாலும் குடும்பம் எல்லாம் பற்றி காணாது. நீங்களும் நல்ல உள்ளம் கொண்டு நீங்கள் இந்த சௌரமான கேட்குறது உங்களை முடிஞ்சா எனக்கு ஒரு வீடு ஒன்றை பற்றிட்டாங்க. வீடு முதல் கரையான இறந்துட்டு இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒரு வாழ்வாதார உதவியாவது செஞ்சுட்டாங்க. மூத்த பிள்ளை கோயில் படிக்கிறோம், அவருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பைக்கில் ஒன்று இந்த பைக்கில் உடஞ்சிட்டு கடும் கஷ்டத்து மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். வீடும் இல்லாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எனக்கு சுகரால் இந்த மற்ற காலம் இருக்கிற நிலைமையில் போய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். முடிஞ்சா உங்களை கையெழுத்து கும்பிட்ற முடிஞ்ச எல்லாரும் இது அமைச்சு தாங்க. எனக்கு வேற சொல்றதுக்கு எதுவும் இல்லை. உங்களை ஒரு சௌரம் அமைச்சு கேட்குறேன். முடிஞ்ச எனக்கு ஒரு நல்ல உதவி செஞ்சுட்டாங்க. வணக்கம் உறவுகளே. 2 அம்பரம் மாவட்டம் பாண்டூர் பிரதேசத்திலே மிகவும் வறுமக்கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒரு கால் இழக்கப்பட்ட நிலையிலேயும் மற்றொரு கால் மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகின்றார். உண்மையிலே பெரிய பரிதாபமான நிலைமை இருந்த போதிலும் அவரின் முயற்சியால் இந்த கச்சா வியாபாரத்தை செய்து கொண்டு வருகின்றார். இந்த கச்சா வியாபாரத்தில் போதுமான வருமானம் வருவதில்லை. பிள்ளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய சிறிய பிள்ளை இருக்கிறது. ஒரு நேர சாப்பாடு என்பதும் கேள்விக்குறியான நிலையில தான் இவர்கள் காணப்படுகின்றார்கள். உறவுகளை இவ்வாறான குடும்பங்களை வாழ வைப்பது என்பது நீங்கள் செய்கின்ற ஒரு கடவுளுக்கு செய்கின்ற பரிகாரமாக நினைத்துக் கொண்டு இவர்களை இருக்கிற வீடு என்பது மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகின்றது. தொழில் வாய்ப்புகள் கூட, வாழ்வாதார உதவி கூட இல்லை. ஆனால் அவர்களால் கோழி வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் அதுக்குரிய எந்தவித வசதியும் இல்லை. எனக்கு இன்று கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாகத்தான் நான் இன்று இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். உண்மையிலே உறவுகளை ஒரு கோவிலை கட்டுவதை விட ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை முன்னெடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும். உண்மையிலே நான் இந்த வீட்டின் நிலைமையினையும் இந்த வீட்டில் உள்ள இந்த சகோதரியின் சிறு உரையையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இந்த வீடியோவினை பார்த்து விட்டு மட்டும் செல்லாமல் ஏதாவது சிறு சிறு உதவியாலாவது செய்தால் இந்த வீட்டினை முற்றுமுழுதாக நிறைவேற்றி கொடுக்கலாம் என்ற ஓயில் படிக்கிற ஒரு பெண் பிள்ளையும் இன்னொரு சிறு பிள்ளையும் காணப்படுகின்றது. மிகவும் வறுமையான குடும்பம். இவரின் வீட்டு நிலைமையில்தான் இருக்கின்ற நிலைமையினை தற்போது உங்களுக்கு அவங்கள் மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். தயவு செய்து இவர்களுக்கு உதவுவதற்கு எல்லோரும் சிறு சிறு உதவி செய்தால் நிச்சயம் இவர்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவியினையும் இந்த வீட்டினை அமைத்து கொடுக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யலாம். முன்பாருங்கள். வணக்கம். எங்களுக்கு என்ன என்ன வேணும் செய்ய வச்சு வந்திருக்கிறாங்க. என்னென்ன சொல்றேன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த பேசுறதுக்கு வாயே வருதில்லை. எந்த கஷ்டம் என்னோட போட்டு கொண்டு திரும்பினார். இந்த நிலைமையா இருந்துட்டு வந்துட்டு கேட்டுத்திருக்காங்க. எல்லாரும் எனக்கு இந்த வீடு கஷ்டமா இந்த வீட்டை நான் கட்டிட்டாங்க. நல்ல உள்ளவங்க நீங்க. உங்களுக்கு சொந்தங்கள் இருந்தவையா கைவிட்ட அளவுதான் வந்திருக்கோம். உறவுகளே, உண்மையில அவருக்கு கலைக்கக்கூடிய நிலைமையில் காணப்படவில்லை. மிகவும் வேதனையுடைய நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றால் உடனே சாட்பாடு என்பது அவருக்கு கேள்விக்குறியா இருக்கின்றது. உறவுகளை இந்த வீடியோவை நிச்சயம் பாருங்கள். நீங்கள் செய்யாவிடினும் இந்த வீடியோவிலே ஷேர் பண்ணுங்க. இந்த உதவும் உள்ளங்கள் பல்வேறுபட்ட இடங்களிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சென்றடையும் வரை நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் உங்களால் முடியாவிட்டாலும் இந்த ஷேர் பண்ணிக்கொள்வதனால் ஏதோ ஒரு வகையிலே நல்லுள்ளத்திற இடத்திற்கு சென்றால் இந்த குடும்பம் நிச்சயமாக சந்தோஷமாக வாழ நினைக்கும். இதுகளின் கண்ணீரை துடைப்பதற்கு ஏதோ ஒரு கடவுள் வடிவில் ஒரு நிச்சயமாக ஒரு நல்லுள்ளம் காணப்படும். நிச்சயமாக விரைவாக இந்த குடும்பத்திற்கான ஒரு நல்ல திட்டத்துடன் அடுத்த காணொளி